எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல்ல நேத்திக்கு நான் காசி அல்வா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். பை மிஸ்டேக்காக அதில் ஆடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு, சவுண்டே இல்லாமல் வந்திருக்கு. அதை நானும் கவனிக்க அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சவுண்டே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணேன். அது நாங்கள் சவுண்டை சரியாக செக் பண்ணாமல் அப்லோட் பண்ணிட்டோம். அது எங்கள் மிஸ்டேக் தான். இப்போ நான் அதை சவுண்டெல்லாம் சரி பண்ணி ஆடியோ ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி அந்த ரெசிபியை உங்களுக்கு செகண்ட் டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அது எல்லாமே சரியாக இருக்கான்னு கொஞ்சம் எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ரெசிபிக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காசி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ பூசணிக்காய் துருவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை, ஒரு கப்பில் முந்திரி, ஏலக்காய் பொடி பண்ணது, இதுக்கு தேவையான பொருள் இதுதான். நெய்யும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நெய் ஊற்றின்னு இருக்கேன். நெய்யில் முதல்ல முந்திரியை வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா செவக்கவே வறுக்கலாம். ரொம்ப வறுபடலைன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு இதே நெய்யில் நம்ம அந்த பூசணிக்காவை கொஞ்சம் வதக்கிண்டு அதுக்கப்புறம் வேக வைக்கலாம். இப்போ இந்த முந்திரியை எடுத்துட்டேன். அந்த நெய்யிலேயே இந்த பூசணிக்காவை வதக்கிக்கலாம். இப்போ அந்த துருவின பூசணிக்காவை அதில் போடுறேன். இது கொஞ்சம் அந்த நெய்யில் ஃபுல்லாக திருப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம். அது வெந்தாதான் அதுக்கப்புறம் தான் அதை சர்க்கரை அதில் ஆட் பண்ண முடியும். கொஞ்சம் வெந்ததுனா தான் நல்லா இருக்கும். இப்போ நான் நெய்யில் அதை வதக்கிண்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுத்து. இப்போ வேகணும். இதுக்கு நான் வெறும் தண்ணி ஊற்றாமல் இந்த பூசணிக்காவை வடிய வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியை ஒரு 1/4 கப்பு ஊற்றுறேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அதை வேக வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இப்போ வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை போட முடியும். சர்க்கரையை போட்டுட்டோம்னாக்கா அப்புறம் வேகாது. நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்க்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துண்டு வெந்திருக்கு பாருங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டதுனால சர்க்கரை இப்போ போட்டாக்க சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்போ அந்த சர்க்கரையை ஃபுல்லாக போட்டுட்டேன். இது ஒன்றும் கட்டி தட்டி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் போகாது. ரொம்பவே ஈஸி தான் கிளறுறது. இப்போ இதுக்கு குங்குமப்பூ போடலாம், இல்லை அப்படியே ஒயிட்டாகவும் விடலாம். நான் கொஞ்சம் கேசரி கலர் அதில் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஒயிட்டாகவே இருக்கட்டும், பரவாயில்லனாலும் நம்ம விட்டுடலாம். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் நல்லா இருக்கு இல்லையா, அதனால தான் நான் அந்த கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ நல்லா அந்த சர்க்கரையோட அந்த கலரில் நல்லா கலந்துடுத்து. இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் நெய் அதில் போடுறேன். அப்போ தான் கொஞ்சம் அது கிளறும்போது அடி பிடிக்காம கொஞ்சம் கிளறதுக்கு நல்லா இருக்கும். அது பாருங்க, எதுவும் இது அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை.
பாருங்க, கீழே அது எதுவுமே ஒட்டாம நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ முந்திரியை போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் அந்த சர்க்கரையோட சேர்ந்து அந்த கொதி வரட்டும். ஒரு நிமிஷம் இருந்தா போறோம். இப்போ நல்லா பூரிச்சு வந்திருக்கு பாருங்க. அந்த சர்க்கரை எல்லாம் எல்லா பக்கமும் அடி பிடிக்காம நல்லா அந்த நெய் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கும். எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ நான் முந்திரியை போட்டுறேன் அதில். அது முந்திரி நல்லா கலந்துட்டு ஏலக்காவையும் போட்டுடலாம். ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருந்தா போறோம். இந்த முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் நல்லா கலந்துண்டு எப்படி ஒட்டாம வருது பாருங்க. அப்படியே நல்லா அல்வா வந்து நல்லா திரண்டு வருது. அந்த நெய் ஊத்தினதுனால கீழெல்லாம் எதுவும் ஒட்டலை பாருங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருந்தா போறோம். கொஞ்சம் மூடி வச்சுட்டேன்னாக்கா அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கு. மூடி வைக்கிறேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ சரியா வந்திருக்கு பாருங்க. நல்லா அந்த சர்க்கரை நெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ். நல்ல வாசனையாகவும் இருக்கு. நல்ல கமகமன்னு ஏலக்காய் நெய் வாசனையோட காசி அல்வா ரெடி ஆயிடுத்து. டேஸ்ட் பார்க்கலாமா? சூடான காசி அல்வா ரெடி ஆயிடுத்து. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.